ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன விஷயம் பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா உங்களுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நான் என்ன விஷயம்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2024 டெலிவரி ஆச்சு மார்ச் மாதம். 26 வந்து எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. மார்ச் 26 டேட் கொடுத்துருந்தாங்க. 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் செக்கப்புக்கு போயிருந்தப்போ என்ன சொன்னாங்க, அந்த செக்கப் போகிறதுக்கு நாள் நைட்டே வந்து எனக்கு நடக்கும்போது ரொம்ப திடீர்னு அந்த தலை இறங்குற பெயின் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த முதுகு வலி, அந்த தலை வந்து கீழே இறங்குற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. மறுநாள் வந்து செக்கப்பில் வந்து இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு நைட்டில் கொஞ்சம் லைட்டாக வலி விட்டு விட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க காலையில் செக் பண்ணி பார்க்கும்போது தலை நல்லா இறங்கிடுச்சுமா, டெலிவரி இன்னி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் இங்கேயே அட்மிட் ஆகிடுங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பனிக்கூட உடஞ்சி அந்த மாதிரி வந்து திரும்ப நீங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் இன்றைக்கே ஒரு நாள் அட்மிட் இருங்க. 24 நேரம் கழித்து அந்த மாதிரி பெயின் எதுவும் வரல, பனிக்கூட உடையலை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ பெயின் வருதோ அப்போ கூட வரலான்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், பெயினே வரல. மணி 10 மணி ஆகிடுச்சு. சரி, நைட்டு 10 மணிக்கு வலி வரல, இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம், வலியே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு நைட்டு 10 மணிக்கு படுத்துருந்தேன் ஹாஸ்பிட்டலில். கரெக்டாக 10 மணிக்கெலாம் வந்து பனிக்கூடம் உடஞ்சி இதுவானோடனே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து குறிஞ்சிப்பாடி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருந்தேன். அது கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து வந்து கடலூர் ஜிஹெச்சுக்கு என்னை அனுப்புனாங்க. ஏன்னா ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியா இருந்தால் அங்கே நைட்டில் பண்ண முடியாது, நார்மல் டெலிவரி மட்டும் தான் அங்கே பார்க்குவாங்கன்றதுனால ஆப்ரேஷன் பண்ணால் அங்கே பண்ண முடியாது அப்படின்னு என்னை கடலூர் ஜிஹெச்சுக்கு ஆம்புலன்ஸில் வந்து அனுப்புனாங்க. ஆஃப் ஆகிடுச்சா? இல்லை, எனக்கு பி நெகட்டிவ் பிளட் குரூப்புன்றதுனால சரி, பிளட் குரூப்பும் ஏதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னா கஷ்டம்னு சொல்லி என்னை வந்து அங்கே அனுப்புனாங்க. அங்கே அனுப்பின உடனே நைட்டு ஃபுல்லாக எனக்கு பனிக்கூடம் வந்துச்சு, ஆனால் பெயின் இல்லை. 10 மணிக்கு பெயின் வந்துச்சு. 11:30 மணிக்கு நான் வந்து கடலூர் ஜிஹெச்சுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நாக்கு கடியில் வைக்க சொல்லி ஒரு சின்னதாக ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அதை வந்து நாக்கு கடியில் வச்ச உடனே தான் பெயின் வர ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து பெயின் வந்துடுச்சு. ஆனால் கர்ப்பப்பை வாய் வந்து கம்மியான சென்டிமீட்டரில் தான் இருக்குது, ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு அப்புறம் வரவங்களுக்குலாம் டக்குன்னு நைட்டில் வந்து குழந்தை பிறந்துருச்சு. நைட்லேருந்து காலையில் வரையும் என்னை மட்டும்தான் வச்சுருக்காங்க, மீதி வர எல்லா பேஷண்ட்டுக்குமே குழந்தை பிறந்துச்சு. நானும் பயந்துகிட்டே இருந்தேன், நம்ம நைட்டு ஃபுல்லாக பிறக்கல, காலையில் நம்மளுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7:30க்கு வந்து நார்மல் டெலிவரி, கர்ப்பப்பை வாய்ப்பு நல்லா ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு 7:45க்கெலாம் வந்து ரோஷன் வந்து பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனிக்கூட தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைகீழே வந்து தட்டி அந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்தாங்க. இது அவருடைய பிறந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து நார்மல் டெலிவரி ஆக்க என்னென்னலாம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒரு 7-8 மந்த்லேருந்து அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல, 2 காலையும் வந்து அந்த ஒன்றா வச்சு அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணேன். அதேமாதிரி ரெகுலராக நடக்கிறது ஒரு 8 மாதத்துக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே நடப்பேன். நடக்கும்போது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அப்படியே பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பேன். நடக்கிறது தான் அதிகம், நடந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் பின்னி வந்து எனக்குன்னா ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் வந்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் சோம்பு கஷாயம், இன்னொரு நாள் வந்து பனங்கற்கண்டு சுக்கு போட்டு ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடக்கத்தாய் இலை, கோம்பு அதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு அது ஒரு கஷாயமாக கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ப்ரெக்னன்சி டைமில் முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்குன்றதுனால அதுவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முருங்கை இலையோட கோம்பு போட்டு மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், மிளகெல்லாம் போட்டு அது ஒரு கஷாயமாக வச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கஷாயம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நான் குடிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வெந்தயமும் பூண்டும் போட்டு ஒரு பொங்கல் பண்ணி கொடுப்பாங்க. பச்சை அரிசியில் வெந்தயமும் பூண்டும் போட்டு ஒரு பொங்கல் அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இது இவ்வளோதான் நான் ஃபாலோ பண்ண விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொதி தண்ணியில் வந்து வெண்ணெய் போட்டு குடிக்கிறது, அந்த விஷயம். இது எல்லாத்தையுமே ஒரு மாதம் வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு நல்லபடியாக வந்து நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.